கிட்ஸ் 360. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் நடக்கிற பொங்கல் செலிப்ரேஷனில் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னோடய ஸ்கூல் கிரவுண்டு. இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பாக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு நம்மளுக்கெல்லாம் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்மளோட ஸ்பேஸுக்கு போகலாம். இதை பார்த்தீங்களா நம்மளோட இடத்துக்கு வந்தாச்சு. காலையில் ரொம்ப சீக்கிரமாக இருந்ததுனால ரொம்ப தூக்க கலக்கமாக இருந்துச்சு. இதை பாருங்க, இதான் நம்மளோட இடம். வாங்க நம்ம ஸ்கூலில் என்னென்னலாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சுற்றி பார்க்கலான்னு போனால் அவங்க ஒரு சின்ன கொட்டா மாதிரி வச்சு அதில் பொங்கல் பொங்குற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. சரி நம்மளும் அதில் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போயாச்சு. இதை பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த சின்ன கொட்டா மாதிரி இந்த டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு சின்னதாக கோலம் வந்து அடுப்பு செட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு கோலம் போட்டாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் பாட்டி அடுப்பு செட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தீங்களா எப்படி செட் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த செங்கல்லாம் ஒன்றா வச்சு அடுப்பு மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சளில் வந்து சின்னதாக புளியார் மாதிரி செய்யணும். அதனால வந்து மஞ்சளில் வந்து சின்னதாக புளியார் மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றி பூவெலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு அந்த புளியாருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி கொதிக்க வச்சாச்சு பொங்கலுக்காக. இதை பாருங்கள், இப்போ வந்து அடுப்பு எரிய வச்சுட்டு இருக்காங்க எங்கள் பாட்டிலெல்லாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து அது கொதிக்கிறதுக்குள்ளே போர் வச்சுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கோலம் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு நான் கலர் போட்டுட்டு இருந்தேன். இதை பாருங்கள், நல்லா இருக்கா நான் போட்டது. அதுக்கப்புறமா எங்கள் ஸ்கூலில் இன்னொரு ப்ரோக்ராம்லாம் நடந்துச்சு. டான்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்கல்ல. நெக்ஸ்ட்டு வந்து அதே ஸ்டேஜில் அப்படியே வந்து பட்டிமன்றம்லாம் கூட நடந்துச்சுங்க. அது செம்ம சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. அப்புறம் வந்து பொங்கல் அதுக்குள்ளே கொதிச்சிடுச்சு. அதனால நானும் பொங்கலுக்கு அரிசி பருப்புலாம் போட்டேன். இப்போ பாருங்க, அடுத்து வந்து பொங்கல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பொங்கல் பொங்க போகுது. பொங்கலோ அதுக்கப்புறமா அங்கே போனால் பொங்கல்னா மாட்டுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும்ல. அதனால மாடும் அதோட கண்ணுக்குட்டியும் வந்துச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கண்ணுக்குட்டி. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே எங்கள் ஸ்கூலில் இருக்க அக்காங்கெல்லாம் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ சூப்பராக பாடினாங்க தெரியுமா அவங்க. அதுக்கப்புறமா மாட்டுக்கெல்லாம் மரியாதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே எங்கள் பாட்டி இருந்தாலும் வாழைப்பழம் எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு பிடிக்க போயிட்டாங்க. இதை பாருங்க, மாடு கிட்ட எங்கள் பாட்டி வாழைப்பழம் கொடுக்குறாங்க. இதை பாருங்க, சாப்பிட்றது பாருங்க, மாடு சாப்பிட்டுச்சு. அடுத்து வந்து எங்கள் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதை கீழே இறக்கி வச்சுட்டு எங்கள் அம்மா நட்ஸ் எல்லாம் வந்து நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அது பொங்கலில் போட்டுட்டாங்க. இதை பாருங்கள், நெக்ஸ்ட்டு எங்கள் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் அந்த பொங்கல் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே செலிப்ரேட் பண்ணாங்க.